இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு இந்த ஆவாரம் பூவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவாரம் பூ வந்துட்டு ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த பூ இது. இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த பூ சாப்பிட்டா வயிற்று புண்ணெலாம் சீக்கிரம் சரியாயிடும். இந்த பூ எப்படி பறித்து நம்ம சமைக்க போகிறோங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு இந்த இங்கே பாருங்க, இந்த அப்புறம் காய் இருக்குல்ல, இது வந்துட்டு கொஞ்சம் பெருசானா முத்தி போயிட்டு விதை வச்சிரும். அதனால் இந்த மாதிரி பிஞ்சிலே இது பறித்து சமைச்சா தான் நல்லாயிருக்கும். அதையும் பறித்து எடுத்துக்குவோம். பூவையும் பறிச்சுக்கலாம். இதில் உள்ள இந்த பெரிய பூ மட்டும் பறித்து எடுத்துக்குவோம். அந்த மொட்டைலாம் இருந்தால் தான் அடுத்த டைமும் நமக்கு பூ கிடைக்கும். இந்த பூ பார்த்தீங்கன்னா இந்த செடி நிறைய ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நிறைய இருந்துச்சு. இந்த மழை டைம்னால எல்லாம் கொட்டிடுச்சு. நாங்கள் அங்கே ஒரு செடி வச்சுருக்கோம். இன்னும் அது இன்னும் பெருசாக வரல. இது ஒன்று தான் பெருசாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பூவெல்லாம் பறித்து எடுத்துட்டோம். நம்ம பிஞ்சு காயும் கொஞ்சம் பறித்து எடுத்துருக்கோம். இங்கே வந்து பாருங்கள் மூட்டை மிளகாய் இருக்குது. இது போட்டு வதக்கிறதுக்கு நம்ம அதையும் பறித்து எடுத்துக்குவோம். இங்கே வந்து செடியில் காய் நிறைய இருக்குது. கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது பறித்து எடுத்துகிட்டோம். மூட்டை மிளகாய், காணி மிளகாய் கொஞ்சம் பறித்து எடுத்துக்குவோம். இந்த பாருங்கள், காணி மிளகாய் பறித்து எடுத்துக்கிட்டோம். இந்த பாருங்கள், ஃபைனலாக எல்லாம் பறித்து எடுத்தாச்சு. இப்போ வாங்க போய் சமைக்கலாம். எப்படி சமைக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாருங்கள், பூவெல்லாம் கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். நான் அதில் உள்ள காயெல்லாம் சின்ன சின்னதாக நான் அரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன், ஒரு வெங்காயம், மிளகாய் வந்துட்டு நம்ம மூட்டை மிளகாய் போடுறதுனால போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போடுறதுனால போட்டுக்கலாம். எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு முட்டை வந்து நம்ம வீட்டில் இல்லை. முட்டை சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். முட்டை இல்லாததுனால நம்ம சும்மா தான் செய்ய போகிறோம். கொடுப்போம். வெங்காயம் எடுத்து மிளகாய் போட்டு வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதக்கிச்சு. தக்காளி போட்டுக்கிட்டோம். குட்டி குட்டியாக வெட்டி இருக்க அந்த காயை போட்டுக்குவோம். இந்த கழுவி வச்சுருக்கோம் பூவு, அதையும் போட்டுக்குவோம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம். இது பாருங்க, ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பூவு சமைச்சதை பாருங்க, பார்க்கவே செம்மையாக அழகாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் முடிஞ்சால் மறக்காமல் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது. இந்த பூ வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம உடம்புல உள்ள சர்க்கரை அளவையும் ரத்த அளவையும் சீராக வச்சுருக்கோம். நம்மளோட ஸ்கின்னை வந்து ஷைனிங்காக சூப்பராக வச்சுருக்கோம். நம்ம வயிற்றில் உள்ள வயிற்று புண்ணு, வயிற்றில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுனாலும் இந்த பூ வந்து நல்ல மருந்து தான். அலர்ஜி உள்ளவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. அலர்ஜிக்கு நல்ல மருந்து இது. அடுத்த வாரம் வந்துட்டு நம்ம வீடியோவில் மாயம் கீரையை பற்றி நான் சொல்லித்தரேன். அதுவும் நல்ல மருந்து தான். அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.